வீட்டில் உள்ள வாட்டர் டேங்கில் ஒரு கிருமி தங்காது, தண்ணீரில் ஒரு தூசு இருக்காது. வந்துவிட்டது செலவே இல்லாத மிஷின். வீட்டில் உள்ள தண்ணீர் டேங்க் பெரும்பாலும் நம்மால் அவ்வளவாக கவனிக்கப்படாது. ஆனால் இதில் பாசி, மணல் மற்றும் கழிவுகள் தேங்கி இருக்கலாம். இதை சுத்தம் செய்ய பலர் பைப்பும் மோட்டரும் பயன்படுத்தி சுத்தம் செய்வார்கள். இது மிகவும் சிரமம். மேலும் கரண்ட் செலவுதான் அதிகமாக வரும். ஆனால் செல்லவே இல்லாமல் உங்கள் கையில் எளிமையாக செய்யக்கூடிய வழி இருக்கு. ஒரு பழைய வாட்டர் பாட்டிலுடன் ஒரு போஸ் பைப் இணைத்து அதன் வாயிலாக கீழ்ப்பகுதிகளில் தேங்கியிருக்கும் பாசியையும் கழிவுகளையும் தேய்த்து எளிதாக அகற்றலாம். இந்த முறையை பின்பற்றினால் செலவில்லாமல், உடல் சோர்வில்லாமல் தண்ணீர் தொட்டியை புத்தும் புதிதாக வைத்திருக்க முடியும். பொதுவாக ஒரு டேங்கை மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 2 மாதத்திற்கு ஒரு முறை சுத்தம் செய்ய வேண்டும். குறிப்பாக மழைக்காலத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுகிறது. தண்ணீரில் பாசி மற்றும் கழிவுகள் சேர்ந்திருந்தால் அதில் உள்ள பாக்டீரியாக்கள் சினிடைட்டிஸ், தோல் அலர்ஜி, வயிற்றுப்போக்கு, வாந்தி போன்ற நோய்களை ஏற்படுத்தும். குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் உடனே பாதிக்கப்பட வாய்ப்புகள் அதிகம். பழைய சுத்தம் செய்யாத டேங்குகளில் இருந்து துர்நாற்றம் வரத் தொடங்கும். இது தண்ணீரின் சுவையையும் கெடுத்து உடலை வறட்சி மற்றும் வாந்தியை தூண்டக்கூடியதாக மாற்றும். கழிவுகள் குழாய்களில் தேங்கினால் பம்ப் மற்றும் பைப்பிங் சிஸ்டத்தில் அடைப்பு ஏற்படும். இதனால் வாஷிங் மிஷின், ஹீட்டர், மோட்டார்களில் தொழில்நுட்ப பழுதுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். முடிவாக உங்கள் வீட்டில் இருக்கும் வாட்டர் டேங்க் சுத்தமாக இருக்க இன்றே இந்த செலவில்லா முறையை பின்பற்றுங்கள். நலனும் தண்ணீரின் சுகாதாரமும் உங்களுடைய கட்டுப்பாட்டிலேயே இருக்கும். இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக, மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.